திருச்செந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இவ்வளவு என்று தரவில்லை. இனி தரிசனம் மாலைக்கு மேல் என்றதால் இனி அதிக அளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். தற்கால பேருந்து நிலையம் 1-2 இடங்களில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இந்த தற்காலிக பேருந்துகளை பயன்பாட்டிற்கு இருக்கும். விமான தளத்தில் எவ்வளவு பேர் அனுமதித்திருப்பாங்க? பொதுப்பணித்துறை ஆலோசனைப்படி 1850 பேர் பொதுப்பணித்துறை ஆலோசனைப்படி அனுமதிப்பதற்குண்டான சான்றிதழை வழங்கினார்கள். 1750 பேரைத்தான் அனுமதித்தோம் பாதுகாப்பை கருதி. பாசிட்டிவா பேசுமா? இவ்வளவு நேரம் அதானமா சொன்னோம். நீங்களே தானே இருந்தீங்க. 24 மணி நேரமும் 12 பெண் ஓதுவார்கள் உட்பட சுமார் 75 ஓதுவார்கள் தமிழிலே தான் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆகவே நல்லதையே நினைப்போம். சிறப்பாக நடந்திருக்கின்றது. எதிர்மறையான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நாங்கள் நிறைவு செய்வதற்கு நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். அரும்பாடுபட்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் திருமுழுக்கை பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு இடையே இதை நடத்தியிருக்கின்றோம். ஒரே வழக்கிற்கு, ஒரே நிகழ்விற்கு, ஒரே பொருளுக்கு 3 முறை உச்சநீதிமன்றத்தை அணுகிய விசித்திரம் இந்த குடமுழுக்கில் தான் நடந்தது. ஒரே வழக்கிற்கு யார் குடமுழுக்கிற்கு உண்டான நேரத்தை ஒத்துக்கொண்டு கையெழுப்பமிட்டாரோ அவரே மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு விசித்திரமானவும் இந்த குடமுழுக்கில் தான் நடைபெற்றிருக்கின்றது. மதுரை நீதிமன்றத்தில் பெஞ்சில் மாத்திரம், அமர்வில் மாத்திரம் 3 முறை இந்த திருக்கோயிலுடைய வழக்கே திரும்ப திரும்ப பெறப்பட்டது. திருச்செந்தூரில் இன்று காலை குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.